வங்கக்கடல்ல நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அது தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்துமா அப்படிங்கறத பத்தி விவரிக்க இணைகிறார் எமது இணை ஆசிரியர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. நன்றி காயத்ரி. நேற்று தமிழகத்துடைய பெரும்பாலான பகுதிகளில் மழை. சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை காட்சிகளில் பார்த்தோம். இந்த ஒரு சூழலில் இப்போது தென்மேற்கு பருவக்காற்றை தீவிரப்படுத்த அடுத்த ஒரு சிஸ்டம் உருவாகிறது. சரி, இப்போது நீங்கள் பார்ப்பது காற்றினுடைய தற்போதைய நிலவரம். காற்று இன்னைக்கு சலனம் இல்லாமல் இருக்கிறது. முதல்ல நம்ம காற்றை பார்த்துடலாம், அடுத்ததாக மழையை பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12ஆம் தேதியும் காற்று அதனுடைய இயல்பிலே இருக்கிறது. 13ஆம் தேதி பாருங்க, இங்கே ஒரு புது வட்டம் உருவாகிறது இல்லையா? ஸோ இந்த வட்டம் தான் காற்றழுத்த தாழ்வு. ஸோ இது 12ஆம் தேதி இல்லை, 13ஆம் தேதி அப்படியே உருவாகிறது. ஸோ 13ஆம் தேதி இது உருவாகி இது கூடுதலான மழைக்கான வாய்ப்புகளை உருவாக்க இருக்கிறது. அதை தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சரி, இது எங்கே உருவாகுது அப்படின்னா இது ஆந்திராவினுடைய வடக்கு பகுதியில் இது ஏறக்குறைய உருவாகிறது. இதனுடைய பெரும்பாலான தாக்கம் அப்படின்றது இது வெறும் தாழ்வு பகுதியாக இல்லாமல், இப்போ நம்ம வடகிழக்கு சீசனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் எப்படி உருவாகுதோ அதனுடைய கீழ்ப்பகுதிகள்லாம் மழையை பெறும். ஆனால் இப்போ தென்மேற்கில் பார்க்குறப்போ காற்று இந்த பக்கம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு சிஸ்டம் உருவானாலும் இதனுடைய சுழற்சியால் உள்ளே வரக்கூடிய காற்று முதல்ல இந்த பகுதிகளில் மழையை கொடுக்கவிருக்கிறது. எங்கே அப்படின்னா கேரள பகுதிகளில் மழையை கொடுக்கும், கர்நாடகத்தினுடைய மலைப்பிரதேசங்களில் மழையை கொடுக்கும். ஏன்னா காற்றை இங்கே உருவாகி இருக்கக்கூடிய சுழற்சி தொடங்குவதன் மூலமாக இங்கே இது உருவாகி மழையை கொடுக்கும். சரி, 14ஆம் தேதி அது இன்னும் தீவிரமாக விசாகப்பட்டினத்திற்கு அருகே இருக்கிறது. அது தாழ்வு பகுதியாக இருக்குமா, டிப்ரெஷனாக அடுத்த நிலையை மண்டலமாக மாறுமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது 15ஆம் தேதி உள்நோக்கி நகரக்கூடும். சரி, இப்போ 15ஆம் தேதி அது உள்நோக்கி நகர்றப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 14ஆம் தேதியே இங்கே உருவாகி இருக்கக்கூடிய இந்த விசாகப்பட்டினத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதியால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மத்திய பகுதிகள் ஃபுல்லாக மழை. பார்த்தீங்களா, மும்பைக்கும் மழை வரும். அதே நேரத்தில் விசாகப்பட்டினம், புவனேஸ்வர், கொல்கத்தா, வங்கதேசம், ஏன் இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் மியான்மர் வரை மழைக்கான வாய்ப்புகளை இந்த ஒரு தாழ்வு உருவாக்கி இருக்கிறது. அப்போ நமக்கு மழை இருக்கா? நமக்கு எப்படி மழை இருக்கு அப்படின்னா மாலை நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. ஏன் அப்படின்னா வரக்கூடிய காற்று, அதாவது இங்கே பெங்களூரு பக்கத்தில் புதிய மேகங்கள் எப்போவுமே உருவாகி அப்படியே சென்னையை நோக்கி கடந்து செல்லக்கூடும். நமக்கு கேடிசிசி ஜோனில் சமீபத்து நாட்களில் பெரிய மழை இல்லை. நேற்று மட்டும்தான் சென்னையில் லேசான மழை, மற்ற பகுதிகளில் ஒரு தீவிரமான மழை இருந்தது. ஆனால் இப்போது இங்கே உருவாகக்கூடிய இந்த சிஸ்டம் மூலமாக நமக்கு 15ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய எல்லா நாட்களுமே லேசான மழை இருக்கிறது. 15ஆம் தேதியிலிருந்து இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய மழை அதிகரிக்கலாம். ஸோ 16ஆம் தேதி லேசான மழை. ஆனால் நிலைமை பாருங்களேன், உள்ள சோலாப்பூர் போன்ற இடங்கள் எல்லாம் இங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஏன்னா தென்மேற்கு பருவமழை உச்சத்தை எட்டி பல மாநிலங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன வட இந்தியாவில். இப்போது இந்த ஒரு தாழ்வால் 16, 17ஆம் தேதிகளில் அடுத்தடுத்து பாருங்க குஜராத் உள்ளிட்ட பகுதிகள் அது போகின்ற போதெல்லாம் அங்கே தீவிரமான ஒரு நிலையை எட்டக்கூடும். 18, 19. ஸோ இந்த வரக்கூடிய ஒரு வாரம் இப்போது ஆந்திரா பக்கத்தில் உருவாகக்கூடிய தாழ்வு வட இந்தியாவிலையும் ஏன் இங்கே மும்பை போன்ற பகுதிகளிலையும் ஒரு தீவிரமான மழையை கொடுக்கவிருக்கிறது அப்படின்றது செய்தி ஒன்று. ரெண்டாவது செய்தி, இன்னைக்கு என்னங்க மழை இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்கக்கூடிய, ஏன்னா நேற்று பலர் மழையை எதிர்பார்க்கல. இன்று மழை இருக்கா அப்படின்னா ரேடாரை நாம் நம்ப வேண்டும். ரேடார் என்ன சொல்லுது அப்படின்னா ரேடாருடைய தற்போதைய நிலவரம் சில மாவட்டங்களுக்கு ஏற்கனவே இன்னைக்கு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி இப்போ நிலவரம் மாறிவிட்டது. என்ன அப்படின்னா பெங்களூர் பக்கத்தில் தான் பொதுவாக ஒரு வாரமாக பேட்டர்னில் புதிய மேகங்கள் உருவாகி பார்க்குறோம். கேஜிஎஃப் பக்கத்தில் சில மேக கூட்டங்கள் இருக்குது. இப்போதைக்கு ரேடார் சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா வேலூர், ஆம்பூர், குடியாத்தம், மேலே ஆந்திராவுடைய சில பகுதிகள், திருப்பதி, அங்கெல்லாம் மழை இருக்குது. அரக்கோணம் போன்ற இடங்களில் மழை இருக்குது. சென்னைக்கு பக்கத்தில் லேசான சாரலும் தூறலும் மழைக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மேகம் உள்ள வரப்போ காஞ்சிபுரம் வரை வருகிறது. இந்த மேகம் அப்படியே கடலுக்கு ஒரே மாதிரி வர்றதில்லைங்க, அதுதான் பிரச்சனை. இந்த மேகம் இங்கே வர்றப்போ காற்றாலை இது அப்படியே கீழ் நோக்கி போயிடுது அல்லது சிதைந்து விடுகிறது. அதனால தான் சென்னை போன்ற பகுதிகளில் மழையினுடைய வாய்ப்பு குறைந்திருக்கிறது. பெரம்பலூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை, நாமக்கல்ல மழை, சேலத்தில் மழை, அதே போல பாருங்க இங்கே
திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் நத்தம் போன்ற இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது பரவலான மழை இல்ல, லேசான மேகக்கூட்டங்கள் 1, 2, 3, 4, 5 தமிழ்நாட்டில் 5 இடங்கள்ல மட்டும்தான் மழைக்கான இப்போதைய சூழல்கள் இருக்கிறது. ஆனா இந்த சிஸ்டம் உருவானதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள்ல மாலை நேர மழையை நாம் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மழையினுடைய காட்சிகளையும் தகவல்களையும். ரைட். வங்கக்கடல்ல நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு, அதே போல மத்திய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா பார்த்தோம். இணைப்பில் பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கார்கே. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.